இன்றைய நிகழ்ச்சியிலே அடுத்து கவிதை வழங்க வருகிறார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருந்து சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருப்பவர். உங்களுக்கு ஊருக்கு கிளம்புகிறார்கள், அந்த நேரத்திலும் கூட ஒரு கவிதை வாசித்து விட்டு கிளம்புகிறேன் என்று சொல்லி வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப கடமை உணர்ச்சி அதிகமா போச்சுமா உங்களுக்கு ரொம்ப கடமை உணர்ச்சி அதிகமா போச்சு. வாங்க. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். பொங்கலோ பொங்கல் என்று தமிழர் திருநாளை போற்றிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் உழவை போற்றும் விதமாக ஒரு கவிதையை வாசிக்கவிருக்கின்றேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகு, உணவளிப்பவரை மதிக்க பழகு. உண்ணும் உணவு மாறுபடலாம், உணவு பழக்கம் வேறுபடலாம். சில நாட்கள் உண்ணாமலும் இருந்து விடலாம். எனினும் உணவே இன்றியமையாதது ஆகிவிடலாம். உழுவோர் உலகத்தாருக்கு ஆணி, உழவரே உயிர்களை காக்கும் தோணி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், உழவனை மதிக்காதாரே தாழ்வார். இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவார், உணவை உலகிற்கு அளிப்பவர் உழவரே ஆவார். இரவார் இறப்பவர்க்கு ஒன்று ஈவார், உணவை உலகிற்கு அளிப்பவர் உழவரே ஆவார். உழவர் உழுதல் இல்லையேல் துறவிக்கும் வாழ்வு இல்லை. உடலுக்கு சிரசே பிரதானம், உலகிற்கு உணவே பிரதானம். உணவே மருந்தாகும், உணவும் விஷமாகுமா? உணவிற்கு மாற்று மருந்தொன்று உருவாகுமா? உணவளிப்பது கும்பியை நிறைக்க, உணவை வீணாக்காதே குப்பையில் இறைக்க. குப்பையில் உணவை கொட்டாதே, நாளை குப்பையை உண்ணும் நிலை வரும் மறக்காதே. குப்பையில் கொட்டாதே, நாளை குப்பையை உண்ணும் நிலை வரும் மறக்காதே. வீணடிக்கும் உரிமை நமக்கில்லை, விரயமாக்கினால் எதிர்காலத்தில் உணவில்லை. வீணடிக்கும் உரிமை நமக்கில்லை, விரயமாக்கினால் எதிர்காலத்தில் உணவில்லை. இதை மனிதன் ஏன் இன்னும் உணரவில்லை? நான் சொல்லி எவரும் கேட்கப் போவதில்லை. உழவர் பின்னே உலகு, உழவை மதிக்க பழகு. உழவர் பின்னே உலகு, உழவை மதிக்க பழகு. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. மிகவும் நன்றி அம்மா, நன்றி. தமிழர் திருநாள் வாழ்த்துலாம் தெரிவிச்சிருக்கீங்க, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் எல்லாம் குடும்பத்தோட போய் கிராமத்துல பொங்கல்லாம் வச்சு சிறப்பா கொண்டாட போறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பொங்கல் திருநாளுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து போயிடும். அழகா ஒரு கவிதை சொன்னாங்க. அதாவது அந்த காலத்துல மனிதர்கள் தான் தன்னுடைய உடல் உழைப்பை செலுத்தி எல்லாத்தையும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? மாட்டை பயன்படுத்தினாங்க, யானையை பயன்படுத்தினாங்க, இப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க, விலங்குகளை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து நீராவி என்ஜின் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் நீராவி என்ஜினை பயன்படுத்தினாங்க. மாற்று ஒன்று இருக்க மாற்று நீராவி என்ஜின். நீராவி என்ஜினுக்கு அப்புறமா அப்புறம் பெட்ரோல் இன்ஜின். ஒரு பெட்ரோல் இன்ஜினுக்கு அப்புறமா டீசல் இன்ஜின். அதுக்கப்புறமா எரிவாயு அதை பயன்படுத்தி வாகனங்கள். இப்போ மின்சாரத்திலேயே ஓடுற வாகனங்கள். இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா முன்னேற்றமாக சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் கொண்டாங்க. இப்படி மாற்று வந்துகிட்டே இருக்கு. ஆனா அன்றையிலிருந்து இன்று வரை இந்த உணவுக்கு மட்டும் மாற்று வரவே இல்லை. ஒரு அற்புதமான ஒரு கருத்து. இந்த உணவுக்கு மட்டும் மனிதன் மாண்ட இனம் தோன்றிய நாள் இருந்து இன்று வரையில அதுக்கு மாற்ற இன்னொன்னு கொண்டு வரல. உணவுக்கு மட்டும் இல்லைங்கய்யா, உண்ணும் விதமும் தான். வாயாலதான் இப்பயும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் மாற்று வரல. அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. வாயில தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வாய் பேசுறதுக்கு வாய்க்கு நல்லா பேசுறீங்க. வாயால தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், கையால் தான் சாப்பிடுறோம். அதெல்லாம் உண்மைதான். அந்த உணவுக்கு மட்டும் மாற்று வரவில்லை. இந்த உழவனுடைய சிறப்பு எதுவரை உண்டு என்று சொன்னால், நமக்கு வயிற்றிலே பசி இருக்கிற வரை அந்த உழவனுக்கு சிறப்பு உண்டு என்ற அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார்கள். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று வள்ளுவ பெருமகனார் கூறினார். உழவு அதிகாரத்தை நாம் படிக்கிற பொழுது உழவனுடைய சிறப்புகளை எல்லாம் மிகச் சிறப்பாக மிக அருமையாக எடுத்துக் கூறியிருக்கிறார் வள்ளுவர். அந்த வள்ளுவ திருநாளும் வர இருக்கிறது.
அந்த வள்ளுவர் திருநாளை மனதில் வைத்துக் கொண்டு தமிழர் திருநாள் வாழ்த்து தெரிவிக்கிற போது, உழவர் திருநாள் வாழ்த்து தெரிவிக்கிற போது, வள்ளுவர் பெருந்தகனுடைய கருத்துரையோடு இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய கவிதையை தொடங்கி வழங்கினார்கள். திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் வாழ்த்துக்களமா